நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏடையா, ஆமாமா. உன் வீர தீர செயலையெல்லாம் என் கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பா. கண்டிப்பா மாமா, அதுக்கு என்ன தாராளமா பார்த்துட்டா போச்சு. எங்க அந்த இளவட்டக்கல்ல தூக்கு பாப்பா. என்னப்பா, என்ன யோசனை? தூக்கிடலாம் மாமா. இன்னைக்கே தூக்கணுமா? ஆமாப்பா, இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரமா பார்க்க முடியும். செத்தான்டா சேகர், மாட்டினாடா அந்த வேட்டையன். என்ன பெருமாள், தம்பி முழிக்கிறத பார்த்தா அவரால் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாரால முடியாது? என் மாமாவால முடியாதது எதுவுமே இல்ல. மாமா, நீங்க தூக்குங்க மாமா. சௌந்தர்யா, சௌந்தர்யா, கொஞ்சம் இங்க வாயேன். என்னங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன போயிட்டு இருக்கு? இங்க பாரு, நம்ம பெருமாள் அந்த இளவட்டக்கல்ல தூக்க போறானா. அம்மா, அம்மா. இதுக்கு மேலேயும் தாமதிச்ச உனக்கு பெரிய அவமானம் ஆயிப்போய் வேட்டையா. அது சரி, இவனாவது இந்த கல்லை தூக்குறதாவது. ஏங்க நீங்களும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி மாமா, நான் அந்த கல்லை தூக்குறேன். ஆனா பரிசு என்னன்னு சொல்லுங்க. என்ன பரிசு வேணும் நீயே கேளுப்பா. நீ என் மாப்பிள்ள தானே, தாராளமா தரேன். கல்லை தூக்குனா பொண்ணை தருவீங்களா? முதல்ல தூக்கியா பாப்போம். நான் சொன்னேன்ல, இவனால தூக்க முடியாது. பெருமாள் தூக்குப்பா. நான் சொன்னேன்ல, இவனால தூக்க முடியாது. தூக்குப்பா.
என்ன மாமா இப்போ என்ன சொல்றீங்க? நீ வீரையா, என் மருமகன் ஆம்பளை சிங்கம்ன்றதை ஒத்துக்கிறேன். வா. நீ வீரையா, என் மருமகன் ஆம்பளை சிங்கம்ன்றதை ஒத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், எந்திரிங்க பாஸ், எந்திரிங்க. என்ன பாஸ் நீங்க? இந்த கையை வச்சுட்டு பாஸ், என்னால எதுவுமே தூக்க முடியல ப்ரோ. இந்த கை வரமாட்டேது ப்ரோ. I'm a loser bro. பாஸ், இப்ப நீங்க இதை தூக்கணும்னு என்ன அவசியம் பாஸ்? தூக்கணும் ப்ரோ, தூக்கியே ஆகணும். என் கண் முன்னாடியே ஒருத்தன் கள்ள தூக்குனா பொண்ணை கட்டி தெரியான்னு கேட்டான். அதனால இப்போ தூக்கி ஆகணும் ப்ரோ. பாஸ், இப்போ உங்களுக்கு உடம்பு முடியல, உங்களோட இடது கையை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. வெயிட் தூக்குற அளவுக்கு உங்க கை இன்னும் பலமாகல பாஸ். இப்போ இதை நீங்க தூக்க ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் ஆபத்துல போய் முடியும் பாஸ். அதனால எனக்கு தெரியாது ப்ரோ. நான் இதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. இதை தூக்காம விட மாட்டேன் ப்ரோ. சொன்னா கேளுங்க பாஸ், இப்பதான் நீங்க கொஞ்சம் குணமாயிட்டு வரீங்க. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நிரந்தரமா உங்களால நடக்கவே முடியாது பாஸ். போட்டும் ப்ரோ, நான் நிரந்தரமா நடக்காம இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவன் தூக்குற கல்ல நான் தூக்கி ஆகணும். என்ன பாஸ் நீங்க? அவன் உங்க கால் தூசி கூட பெறமாட்டான் பாஸ். அவனை பத்தி நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? உண்மைதான் ப்ரோ, அவன் கால் தூசி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வச்சான் ஆப்பு, எல்லாத்துக்கு முன்னாடி கள்ள தூக்கி காட்டினான்ல, அதுக்கு என்ன சொல்ற? இல்ல ப்ரோ, அவன் தூக்குன கல்ல நான் தூக்காம விட மாட்டேன். பாஸ், பாத்து பாஸ். பாஸ், வேணாம் பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். பாஸ், பாஸ், அப்படிதான் தூக்கிடுங்க பாஸ். அவ்வளவுதான் பாஸ். பாஸ், பாஸ் முடியலன்னா விட்டுருங்க பாஸ்.
பாஸ் வேணாம் பாஸ். ட்ரை பண்ணுங்க பாஸ். சூப்பர் பாஸ். தூக்குங்க பாஸ். பாஸ் ஐயோ பாஸ் வேணாம் பாஸ், நீங்க எந்திரிங்க பாஸ். வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், சொல்றத கேளுங்க பாஸ். எந்திரிங்க பாஸ். வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ். பாத்து பாஸ். கால நிக்க முடியல ப்ரோ, கை வர மாட்டுது. நான் தோத்துறேன் ப்ரோ, நான் தோத்துறேன். பாஸ் நீங்க தோக்கல பாஸ், உங்களுக்கு உடம்பு முடியல. எந்த விளையாட்டாலும் பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் பாஸ். சாதாரண சுளுக்கா இருந்தா கூட சச்சினும் தோனியும் கிரவுண்டுக்கு வெளியே தான் பாஸ் உட்காரணும். நீங்க நல்லா இருந்தீங்கடா இதே மாதிரி 2 கல்லு தூக்குவீங்க பாஸ். பாஸ் முதல்ல உங்க உடம்பு சரியாயிட்டும், அப்புறம் பாருங்க இந்த கல்லை நீங்க சாதாரணமா தூக்குவீங்க. நீங்க ஜெயிப்பீங்க பாஸ், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க பாஸ். இல்ல ப்ரோ, இல்ல. வேணாம் பாஸ், வாங்க பாஸ், ரூமுக்கு போலாம் பாஸ். பாஸ் ப்ளீஸ் பாஸ், வாங்க பாஸ். பாஸ் வாங்க பாஸ். நான் பாத்து வாங்க பாஸ். தோத்துறேன் bro. நான் தோத்துறேன். பாத்து பாஸ். பாத்து வாங்க பாஸ். பாத்து மெதுவா. பாத்து படுத்துக்கோங்க பாஸ். பாத்து பாஸ். பாஸ் நான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். வேணாம் பாஸ். பாஸ் பொறுமையா இருங்க பாஸ், அழாதீங்க பாஸ். பாட்டி சொல்லு பாட்டி. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சாரி பாட்டி, நேத்து கால் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நேத்து ரொம்ப டயர்டா இருந்தா பாட்டி, அதான் மறந்துட்டேன். சாரி பாட்டி. கோச்சுக்காத பாட்டி, அதான் சாரி சொல்றேன்ல. நான் உன்னை மறக்கலடா, என் புஜ்ஜுமா இல்ல, என் பட்டுக்குட்டி தானே நீ. போன் பண்ணாதுக்கு ஏண்டி அழுற நீ இப்படி? நான் உன்னை மறக்கலடா, என் ஸ்வீட் ஹார்ட். ஏண்டி கோச்சுக்கிற? என்ன தைரியம் இருந்தா நடு வீட்ல உட்காந்து எவ கூடயும் இப்படி கொஞ்சம் பேசுவ? நீ திருடன்டா. செல்லம், இப்பயே அழுது நிப்பாட்ட போறியலையா நீ? நீ இப்போ நிப்பாட்டலன்னா அப்ப நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன். உனக்காக கண்ணீர் சிந்தனம் பாரு. நான் தாண்டா உண்மையான முட்டாள். செல்லம்ல, ஐ லவ் யூடா. சாரிடா, சாரி கேக்குறேன்ல, ஏன்டா கோச்சுக்கிற? சாரி 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 சாரி. லவ் யூடா. ஐயோ, யார் கூட கடலை போட்டிருப்பேன்னு முடிவு பண்ணிருப்பாளே, என்ன பண்றது? நான் அப்புறம் பேசுறேன், பை. யார் போன்ல? அது பாட்டுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். தெரியும்டா, எவகிட்டயோ கொஞ்சம் பேசிட்டு பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு போய் சொல்றியா? ஐயோ இல்ல மீனாட்சி, சத்தியமா என் பாட்டி கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு வரேன்.
2வது தடவையா நீ என்கிட்ட கையும் களவுமா மாட்டியிருக்க. நீ திருடன் தான்னு ரொம்ப நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டு வர. இனிமே உன் மேல டவுட்டே இல்லப்பா. நீ தப்பானவன், ரொம்ப தப்பானவன். ஐயோ மீனாட்சி, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. அப்படியா? நான் அவசரப்படுறேனா? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தமிழ்ல இப்படி ஒரு பழமொழி இருக்கு மீனாட்சி. தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிற எனக்கே தமிழ் பழமொழியை கத்துக் கொடுக்கறியா? சரி சரவணா, நீ நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். ஆ. தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொன்னீங்கல்ல, நான் இப்ப தீர விசாரிக்கிறேன். சரியா? ஆம், ஆ, சொல்லுங்க மீனாட்சி. இப்ப நீங்க உங்க பாட்டி கிட்ட தானே பேசுனீங்க? ஆமா. பாட்டி கிட்ட எப்பவுமே இப்படிதான் செல்லமா பேசுவீங்களா? ஆமா, அவங்க எங்க அப்பாவோட அம்மா. நாங்க எப்பயுமே இப்படி செல்லமா தான் பேசிப்போம் மீனாட்சி. ஓ, சரி, அப்படியே கொஞ்சம் ரீடயல் பண்ணி கொடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறேன். அப்புறம் நீங்க பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் நம்புறேன். என்ன? ஐயோ, பாட்டி ப்ரொஃபைல் போட்டோ வேற வச்சிருக்கோம், உங்க நேம் வேற சேவ் பண்ணிருக்கோம். இருக்க பிரச்சனை போதாதுன்னு இது வேற தேவையில்லாத பிரச்சனை. மிஸ்டர் சரவணன், என்ன முழிக்கிறீங்க? ரீடயல் பண்ணி கொடுங்க. இல்ல, அது 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 முடியாது மீனாட்சி. என்ன சரவணன், அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பேசுன, இன்னைக்கு உங்க பாட்டி கிட்ட பேச முடியாதா? இல்ல, எங்க பாட்டி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். பொண்ணுங்க கிட்ட பேசினா தப்பா எடுத்துப்பாங்க. ஏய், பொய் சொல்லாத. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என்னடானா, எவனோ ஒருத்தன் அனுப்பிதான் பம்பு செட்டு கிட்ட வந்தேன்னு சொன்ன, யாருன்னு கேட்டா சொல்ல முடியாதுன்னு சொன்ன. இன்னைக்கு என்னன்னா, எவ கூடயோ கொஞ்சம் பேசிட்டு பாட்டி கிட்ட பேசுன, திரும்ப கால் பண்ண முடியாதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்க. இதுல இருந்தே உன் தரம் என்னன்னு நல்லாவே தெரியுது. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்க. சொன்ன கேளு மீனாட்சி. மீனாட்சி. நீ இங்கதான் இருக்கியா? என்னப்பா சொல்லுங்க. உட்கார் உட்கார் உட்காருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு என்னடானா, எவனோ ஒருத்தன் அனுப்பிதான் பம்பு செட்டு கிட்ட வந்தேன்னு சொன்ன, யாருன்னு கேட்டா சொல்ல முடியாதுன்னு சொன்ன. இன்னைக்கு என்னன்னா, எவ கூடயோ கொஞ்சம் பேசிட்டு பாட்டி கிட்ட பேசுன, திரும்ப கால் பண்ண முடியாதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்க. இதுல இருந்தே உன் தரம் என்னன்னு நல்லாவே தெரியுது. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்க. சொன்ன கேளு மீனாட்சி. மீனாட்சி. நீ இங்கதான் இருக்கியா? என்னப்பா சொல்லுங்க. உட்கார் உட்கார் உட்காருமா. என்ன விஷயம்பா? இன்னைக்கு கிருத்திகை நல்ல நாள், அதான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு. சொல்லுங்கப்பா. தம்பி தம்பி, நீங்க உட்காருங்க, எந்திரிக்க வேண்டாம். இல்ல சார், இருக்கட்டும் சார், நான் வெயிட் பண்றேன். அட உட்காருங்க தம்பி, நான் என்ன சிதம்பர ரகசியமா பேச போறேன், உட்காருங்க. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? இந்த விஷயத்த அப்பா முதல்ல உன்கிட்ட தாம்மா பேசுறேன், அம்மா கிட்ட கூட பேசல. சொல்லுங்கப்பா. நீ சொல்லித்தான் நம்ம பெருமாள் நம்ம வீட்டுக்கு வந்ததா அன்னைக்கு நீயே என்கிட்ட சொன்ன. நான் அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட கூட பேசினேன், அவரும் உனக்கு எல்லா நேரமும் உகந்த நேரம் தான் சொன்னாரு. அதனால இது எல்லாத்தையும் வச்சு அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கண்டா. என்னப்பா? உனக்கும் நம்ம பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கம்மா. மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஓ விருப்பம் என்னன்னு தெரியணும்டா. அப்பாவுக்கு அதான்டா முக்கியம். என்னம்மா, கல்யாண வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சலாமா? உனக்கு சம்மதம் தானே? மீனாட்சி, அவசரப்படாத மீனாட்சி, வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ். மீனாட்சி, கண்டவனை காதலிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிறதுக்கு
பெத்த அப்பாவை நம்பினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? உங்க விருப்பம் தான் பையன் விருப்பமும். நீங்க பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்பாவுக்கு இது போதும்.